அடடா, அப்பா ஒரு உதவி கேட்டாரே, நாம முடியாதுன்னு சொல்லிட்டோமே. சரி பரவாயில்ல, அந்த வேலைய செஞ்சு முடிச்சிருவோம்னு நினைச்சு தோட்டத்துல வரப்பு வெட்டி தண்ணி பாய்ச்சினாராம். ஆனா அந்த ரெண்டாவது பையன் அப்பா என்ன வந்து பார்க்கவா போறாரு அப்படின்னு நினைச்சு வரப்பு வெட்டாமலே போயிட்டானா. இப்ப சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யாரு நல்லவங்க? செய்யறேன்னு சொல்லிட்டு அப்பா மனச குளிர வச்சுட்டு கடைசியில செய்யாம போனவன் நல்லவனா, இல்ல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா மனச கஷ்டப்படுத்திட்டு அப்புறமா அந்த வேலைய செஞ்சு முடிச்சவன் நல்லவனா? சொல்லுங்க சொல்லுங்க. தெரியல சித்தி, நீங்களே சொல்லுங்க. யார் ஒருத்தர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கடைசியா அதை செஞ்சானோ அவன் தான் நல்லவன். ஆமால ஆமால. எனக்கு உங்க மாமா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்தாருல்ல, அந்த மாதிரிதான். டேய் பசங்களா, போங்க போய் உங்க ரூம்ல தூங்குங்க. சரி சித்தப்பா, போறோம். ஹலோ, என்ன நக்கலா? நேர்ல பேச நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி குழந்தைங்களை நடுவுல வச்சு பேசுறியா? உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். ஒரு நல்ல விஷயத்த கூட உங்ககிட்ட நேர்ல சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ தெரியல. அதனாலதான் என் மூளைய கசக்கி சுத்தி வளைச்சு பேச வேண்டியதா இருக்கு.